ரெஃபர் பண்ணிக்கோ. அனுப்பிட்டேன் வாட்ஸ்அப்ல. நீ காலையில தான். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. ஸோ நெக்ஸ்ட் செஷன் என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ் பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? சிஎஸ்எஸ் மீனிங் என்ன? ஃபுல் ஃபார்ம் என்ன? கேஸ்கேடிங் ஸ்டேட் ஷீட். என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? To make our web application a good looking one. Yes. So நம்ம பேஜை கலர்ஃபுல்லா குட் லுக்கிங்கா மாத்தி பேஜை ரெஸ்பான்சிவா கொண்டு வரதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிஎஸ்எஸ் ஓட லைப்ரரி பூஸ்ட்அப் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ பூஸ்ட்அப் லேர்ன் பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன லேர்ன் பண்ணணும்? சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணிட்டு தான் பூஸ்ட்அப் போக முடியும். எப்படி நம்ம ஆங்கர் லேர்ன் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆங்கர் போறோமோ அது மாதிரி சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணணும். அப்படி பூஸ்ட்அப் லேர்ன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சிஎஸ்எஸ் பத்தினா ஒரு ஓவரி இருக்கும். ஓகே. ஸோ ஆர்வி வெப் டெவலப்பரா இல்லாட்டி வெப் டிசைனரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம யாரு? வெப் டெவலப்பரா வெப் டிசைனரா? வெப் டெவலப்பர். ஸோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து தான் ஸ்டார்டே ஆகும். ஓகேவா? ஸோ உங்களோட டெவலப்மெண்ட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஸ்டார்டே ஆகும். பட் ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா எண்ட் டு எண்ட் அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஓகே. ஸோ அதனால ஆல்ரெடி நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோம்? HTML5 அது என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா சிஎஸ்எஸ். ஸோ இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம எண்ட் டு எண்ட் கவர் பண்ண போறது இல்லை. பிகாஸ் திஸ் கோர்ஸ் இஸ் நாட் அபவுட் த வெப் டிசைனிங் கோர்ஸ். வெப் டிசைனிங் அப்படின்னா நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபோக்கஸ் பண்றோமோ அது மாதிரி வெப் டிசைனர் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? சிஎஸ்எஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நாளைக்கு நீங்க ஜாப் போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தேவையான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகே. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 15 பேஜஸ் வருதுன்னா 15 பேஜோட HTML இருக்கும். அதுக்குள்ள அதுக்கு தேவையான CSS இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ், இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது ஏதாவது யூசர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது என்ன பண்ணாது? யூசர் கிட்ட எந்த இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணாது. சப்போஸ் நீங்க டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நீங்க டெவலப்மெண்ட் பண்ற டைம்ல சம்திங் ஏதோ ஒரு ஸ்டைல் வந்து மாத்தி கொடுத்துட்டீங்க, இல்ல இந்த ஸ்டைல் வந்து வேற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை மாற்ற தெரியணும்ல. ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் ஒன்று பண்ண தெரியணும்ல. ஸோ அதுக்கு தான் என்ன பண்றோம் இந்த இடத்துல ஒரு சிஎஸ்எஸ்ஸை ஒரு ஓவர்வியூவா பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த சிஎஸ்எஸ்னா என்னன்னு தெரியாது, அது எப்படி எழுதுணுங்களா எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதை வச்சுட்டு உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு சிம்பிள் பேஜை உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ மேபி கொஞ்சம் பேருக்கு ஐடியாஸ் இருக்கலாம் சிஎஸ்எஸ், கொஞ்சம் பேருக்கு ஐடியா இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் என்ன சொல்லி பார்த்தோம்? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சிஎஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். கேஸ்கேடிங் சொல்லிட்டு ஒரு வேர்டு வருதுல்ல, இதுக்கு எதுக்கு இந்த இடத்துல வந்து கேஸ்கேடிங் சொல்லி கொடுத்துருக்காங்க? எனி ஐடியா? யாரை கேட்டாலும் HTML என்னன்னு சொல்லுங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லிடுவோம். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன? டெக்ஸ்ட் which is referring another one text. Which means அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கறத என்ன சொல்றோம்? ஹைப்பர் டெக்ஸ்ட் சொல்றோம். மார்க்அப்னா என்ன? ஃபார்மேட். ஓகே. ஒரு டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணி வேற ஒரு ஃபார்மேட் கொண்டு வரது பார்த்தீங்களா, அதான் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப்ன்றோம். லாங்குவேஜ் அப்படிங்கிறது அஸ் யூஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்காக லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னா ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற மேபி உங்களுக்கு இதை கேட்ட உடனே ஒரு ஐடியா இருக்கலாம், அதுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட பேஜ் வந்து லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டைல் ஷீட் சொல்றோம். கேஸ்கேடிங்னா என்ன? கெஸ். ஏன் சிஎஸ்எஸ்க்கு வந்து கேஸ்கேடிங் சொல்றோம்? ஒரு ரெடி வச்சு எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவோமா?
எதுக்காக இந்த இடத்துல ஒரு வேர்ட் கேஸ்கேடிங் யூஸ் பண்றோம்? சரி, கேஸ்கேடிங் அப்படிங்கிறத டீடைல்டா நான் அடுத்த ஒரு இடத்துல சொல்றேன். இப்போதைக்கு ஒரு ஓவரியா சொல்றேன். ஸோ மீனிங் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிஎஸ்எஸ் எப்படிலாம் ஒரு HTML டாக்குமெண்ட் குள்ள கொண்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் வழியா எடுத்துட்டு வரலாம், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் வழியா எடுத்துட்டு வரலாம், இன்லைன் ஸ்டைல் ஷீட் வழியா எடுத்துட்டு வரலாம். லெட்ஸ் சே ஒரே எலமெண்ட்லயே இந்த மூணு ஸ்டைல்ஸுமே அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மீன்ஸ் ஒரே பேராகிராஃப்லயே இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் வழியா கொஞ்சம் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்க, இன்டர்னல் சிஎஸ்எஸ் வழியா அதே பேராகிராஃப்ல கொஞ்சம் ஸ்டைல அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்க, இன்லைன் ஸ்டைல் வழியா அதே பேராகிராஃப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண ட்ரை பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த மூணு ஸ்டைல்ஸுமே அப்படியே கேஸ்கேட் ஆகி இட் வில் கிரியேட் ஒன் விர்ச்சுவல் ஸ்டைல். புரியுதா? எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் வழியா ஒரு பேராகிராஃப்ல ஒரு ஸ்டைல் வந்து என்ன ஆயிருக்கும், அப்படியே ஆயிருக்கும். இன்டர்னல் சிஎஸ்எஸ் வழியா ஒரு அதே பேராகிராஃப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், கேஸ்கேட் ஆயிருக்கும். அதனாலதான் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், கேஸ்கேடிங் ஸ்டைல்ஸ் சொல்றோம். அப்போ இதோட ப்ரியாரிட்டி என்ன, எது வந்து எதுல இருக்கிற ஸ்டைல்ஸ் வந்து ஓவர்ரைட் பண்ணும் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ புரியுதா? அப்போ கேஸ்கேடிங்னா என்ன மீனிங் சொல்லி புரியுதா? ஓகே, ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஷீட்ல டிஃப்ரெண்ட் வேஸ்ல ஸ்டைல்ஸ் எழுதினா கூட அந்த எல்லா ஸ்டைல்ஸையும் சேர்ந்து அந்த எலமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்ன ஆக போகுது, கேஸ்கேட் ஆக போகுது. அதனாலதான் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, CSS used to style the HTML document. ஸோ CSS ஓட பர்பஸ் இந்த இடத்துல என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, இஃப் கண்டிஷன், ஒயில் கண்டிஷன், ஃபார் லூப், சுவிட்ச் அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்க போகுது, டெக்கரேஷன்ஸ் தான் இருக்க போகுது. என்னோட எலமெண்ட் எப்படி இருக்கணும், அதோட சைஸ் எப்படி இருக்கணும், அதோட பார்டர் எப்படி இருக்கணும், அதோட ஹைட் எப்படி இருக்கணும், அதோட வித் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. So by using the CSS, we are going to make our HTML elements into a properly aligned one. ப்ராப்பரா என்ன பண்ண போறோம், நம்மளோட எலிமெண்ட்டை அலைன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு இந்த கார்னர்ல தான் இப்படி ஒரு பாக்ஸ் வேணும், இந்த பாக்ஸ் சுற்றி ஒரு கிரீன் கலர் பார்டர் வேணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு சர்ச் ஐக்கான் வேணும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐக்கான் இருக்கணும், அந்த ஐக்கான் மேல மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு டிராப் டவுன் காமிக்கணும். ஸோ இது எல்லாமே என்ன, சிஎஸ்எஸ். நம்ம போயிட்டு மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஒன்று கிடைச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலி இதை ஜேக்வரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு நார்மல் பேஜை ஒரு ப்ராப்பர் அலைன்டா பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, சிஎஸ்எஸ் தேவைப்படுது. ஓகே, சிஎஸ்எஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட பேஜ் எல்லாமே அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டா டாப் லெஃப்ட்ல என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு அலைன் ஆயிருக்கும். அப்படிதானே நம்ம HTML கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்ல டாப் லெஃப்ட்ல அலைன் ஆயிருக்கும். அப்படி இல்லாம ப்ராப்பரா அலைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணும், சிஎஸ்எஸ் வேணும். ஓகே, இந்த சிஎஸ்எஸ்ல ஒரு இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் தீமையை உங்களால என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, முன்னாடிலாம் நிறைய வெப்சைட்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா மல்டி தீம் கான்செப்ட்ல கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓல்ட் டெக்னாலஜி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செலக்ட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் டவுன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டார்க் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டார்க் கலர் என்ன ஆயிடும், தீமே மாறிடும். இப்போ ஜிமெயிலே கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களோட தீம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அதுக்குண்டான சிஎஸ்எஸ் என்ன பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல லோட் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டைல மட்டும் அந்த ஸ்டைல் ஷீட், அந்த ஷீட் நேம் மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, மாத்தி விட்டுருவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிஹேவியர் இந்த பேஜ் லுக் அண்ட் ஃபீல் என்ன ஆகும், உங்களுக்கு மாறும். ஓகே, அப்போ ஜஸ்ட் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்றதை வச்சு டோட்டல் பேஜோட லுக் அண்ட் ஃபீலே உங்களால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஸோ அதான் சொல்லியிருக்கேன், சிஎஸ்எஸ் கண்ட்ரோல் த லேஅவுட் ஆஃப் மல்டிபிள் வெப் பேஜஸ் ஆல் அட் ஒன்ஸ். ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பை டிஃபால்ட்டா எழுதும்போது ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீல் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு இப்படி வேண்டாம் நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் சொல்றாரு அப்படின்னா, ஒரு இடத்துல போயிட்டு அந்த பேராகிராஃபோட ஸ்டைல்ஸை மாற்றினீங்கன்னா டோட்டல் அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா பேராகிராஃபோட ஸ்டைல்ஸ் என்ன ஆயிடும், மாறி. ஓகே, அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எழுதியிருக்கணும். ஓகே, எப்படி நம்ம இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட், எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணும். இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, நம்மளுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட் அதோட பேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிரிப்ட்டுங்க டேக் ஓப்பன் பண்ணி ஸ்கிரிப்ட்டுங்க டேக் என்ன பண்ணியிருப்போம், க்ளோஸ் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் நீங்க இன்டர்னல் ஸ்டைல்ஸ் எழுதலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் எழுதலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ்னா மீனிங் என்ன, நம்மளுக்கு தேவையான சிஎஸ்எஸ் தனி ஒரு ஃபைல என்ன பண்ணிக்கிற போறோம், எழுதிக்கிற போறோம். ஸோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா .css. ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபைலை நீங்க மல்டிபிள் HTML ஃபைல உங்களால என்ன பண்ண முடியும், லிங்க் பண்ணிக்கிற முடியும். எப்படி எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணுவீங்க, script src equal to the file path. அந்த மாதிரி இந்த இடத்துல லிங்க் rel equal to sales sheet href equal to சொல்லிட்டு sales ஓட ஃபைல் பாத் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருக்கிறேன். With an external sales sheet file, you can change the look of an entire website by changing at just one file. ஒரு ஃபைல சேஞ்ச் பண்றதுனால நீங்க 100 பேஜஸ் யூஸ் பண்ணியிருந்தா கூட 100 பேஜ்லுமே என்ன ஆயிடும், அந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா 100 ஃபைல்லையும் அந்த ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் தான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். புரியுது? அப்போ சிஎஸ்எஸ்னா என்ன, இதை எங்க யூஸ் பண்ண போறோம், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இதுன்னு சொல்லிட்டேன்.
Okay, next, already you know that why CSS. CSS எதுக்காக என்னோட பேஜோட லுக் அண்ட் ஃபீல், டிசைன்ஸ், லேஅவுட், என்னோட தீம், என்னோட பட்டன், இந்தந்த டிவைசஸ்ல என்னோட பேஜஸ் வந்து இப்படி இப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத சொல்றது எல்லாமே இது வழியா சொல்ல போறோம், சிஎஸ்எஸ் வழியா. இப்போ நீங்க இதை ஓப்பன் பண்ணும்போது நார்மலா நீங்க லேப்டாப்ல போகும்போது எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இதே இது மல்டிபிள் டிவைசஸ்ல இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த ப்ரௌசர்லேயே தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு டாகிள் பார், டாகிள் டிவைஸ் பார், இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸஸ்ல இருக்கிற மொபைல் மாடல்ஸ் எல்லாமே இந்த புக் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ் ஐஃபோன் எக்ஸியில் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும் சொல்லிட்டு. ஸோ பாருங்க எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஹரிசாண்டல் அந்த எல்லாமே எப்படி மாறிடுச்சு, வெர்டிகலா மாறிடுச்சு. ஸோ இதே அப்ளிகேஷன் வந்து டேப்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிற முடியும். ஐபேட் மினியில் எப்படி இருக்கு அப்படிங்கிற இடத்துல தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நீங்க ஒவ்வொன்றுக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்லயே நீங்க எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலா என்ன ஸ்டைல்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பக்கம் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஒன்னொன்றுக்கு நீங்க சிஎஸ்எஸ் ஃபைல தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதை போயிட்டு நீங்க சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்க எனக்கு ஒரு பிரேக் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சிஎஸ்எஸ் ஃபைல ஃபிக்ஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி மறுபடியும் ப்ரௌசர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே நீங்க ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிடும், உங்களுக்கு சேஞ்சஸ் ரெஃப்ளெக்ட் ஆகிடும். பட் ஃபைல் என்ன ஆகாது, சேவ் ஆகாது. நீங்க இந்த பக்கம் நீங்க கோட் எழுதிட்டு ஓகே இது எனக்கு கரெக்டான ஃபிக்ஸா இருக்கு, இந்த லெவல்ல இந்த ஸ்டைல்ஸ் தான் போக போறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டைல அப்படியே காப்பி பண்ணி சிஎஸ்எஸ்ல போயிட்டு என்ன பண்ணிடலாம், நீங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்க ஃபைல்ஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற எந்த நெசசரி கிடையாது. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், ஒரு HTML-க்கும் CSS-க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதான். ஜஸ்ட் ஒரு ஸ்கெல்டான் மட்டும் இருந்தது அப்படின்னா அது என்ன, HTML. இதுக்கு அழகா ட்ரெஸ் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் பண்ணி அப்படி ஒரு லுக் அண்ட் ஃபீலை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதான் இது வழியாக எடுத்துட்டு வர போறோம், சிஎஸ்எஸ் வழியாக எடுத்துட்டு வர போறோம். ஓகே, இது அப்படியே ஒரு இந்த பொம்மையை அப்படியே பேச வச்சோம் அப்படின்னா அதான் என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு அது ஒரு ஆன்சர் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன எழுதணும், நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணும். இஃப் த கொஸ்டின் இஸ் வாட் இஸ் யுவர் நேம் மீன்ஸ் ஜஸ்ட் டெல் மை நேம் இஸ் கோபி அப்படிங்கிறவா என்ன எழுதணும், நம்ம கோட் எழுதணும், ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகேவா, ரைட். ஸோ அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சிஎஸ்எஸோட சிண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ சிஎஸ்எஸ்ல இந்த கர்லி பிரேஸ்க்கு முன்னாடி ஒன்று இருக்கும், அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா செலக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ்ல இந்த கர்லி பிரேஸ்க்கு ஓப்பன் பிரேஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு, ஏதோ சம்திங் ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு, அதான் என்ன சொல்றோம், செலக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த செலக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்லிருக்க பாருங்க, இந்த செலக்டார் பாயிண்ட்ஸ் டு த HTML elements you want to style. நீங்க எந்த இடத்துல போயிட்டு இந்த ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்க, என்ன மாதிரியான சினாரியோல போயிட்டு இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் என்ன இந்த செலக்டார். இந்த செலக்டாரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, ஒரு எலமெண்ட்டை நீங்க செலக்டாரை யூஸ் பண்ணலாம், ஒரு ஐடியை நீங்க செலக்டாரை யூஸ் பண்ணலாம், ஒரு கிளாஸை நீங்க செலக்டாரை யூஸ் பண்ணலாம், ஒரு ஆட்ரிபியூட்டை நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம், செலக்டாரை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ செலக்டார் நேம் கொடுத்து பக்கத்திலேயே கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி கர்லி பிரேஸ் என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், பட் இது என்ன கிடையாது, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்லாம் இருக்காது, கிடையாது. ஸோ உள்ளுக்குள்ள நம்மளோட ஸ்டைல்ஸ் எப்படி எழுதிக்கிற போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் கோலன் த வேல்யூ. ஓகேவா, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் செப்பரேஷனுக்கு வந்து கமா யூஸ் பண்ணுவோம், பட் இங்க என்ன யூஸ் பண்றாங்க, செமிகோலன். ஓகேவா, ஸோ செமிகோலன் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் கோலன் த வேல்யூ அப்படிங்கிற காம்பினேஷன்ல நீங்க எவ்வளவு ஸ்டைல்ஸ்னாலும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்க முடியும், அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட பேஜ்ல இப்படி ஒரு செலக்டார் ரீட் பண்ணிச்சு, உங்களோட ப்ரௌசர் இப்படி ஒரு செலக்டார் எலமெண்ட்டை ரீட் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டைல்ஸ்ல போயிட்டு அந்த எலமெண்ட்ல என்ன பண்ணிடும், அப்ளை பண்ணிடும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஸ்டைல்ஸ் மட்டும் எழுதிட்டு விட்டுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஈக்குவலண்டா மேட்ச் ஆகிற இந்த செலக்டாருக்கு ஈக்குவலண்டா மேட்ச் ஆகிற எலமெண்ட்ஸ்ல போயிட்டு இந்த ஸ்டைல்ஸ் என்ன பண்ணிட போகுது, அப்ளை பண்ணிட போகுது. ஓகே, புரியுதா, சிஎஸ்எஸ் சிண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி புரியுதா. ஓகே, நெக்ஸ்ட் எப்படிலாம் ஒரு சிஎஸ்எஸ் வந்து ஒரு பேஜ்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு 3 வேஸ்ல வந்து நம்ம கிட்ட இருக்க சிஎஸ்எஸ் வந்து நம்மளோட HTML-குள்ள எம்பெட் பண்ண முடியும். ஒன்னு என்ன, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், இன்னொன்னு என்ன, இன்டர்னல் சிஎஸ்எஸ், இன்னொன்னு இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான சிஎஸ்எஸ் தனியா என்ன பண்ணிக்கிற போறோம், ஒரு ஃபைல்ல கிரியேட் பண்ணிக்கிற போறோம். ஃபைல் நேம் என்ன, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஒரு டாக்குமெண்ட் குள்ள கொண்டு வருது, ஒரு HTML டாக்குமெண்ட் குள்ள கொண்டு வருது, எஸ்எஸ் 930 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள போயிட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இது ஒரு intro.html சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. intro.html சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல்.
ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம் சிஎஸ்எஸ் வந்து நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிஎஸ்எஸ் ஃபைலை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தீம் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டைல்ங்கிற டேக் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது என்ன ஃபைல், இட்ஸ் பியூர் சிஎஸ்எஸ் ஃபைல். இந்த இடத்துல நீங்க சம்திங் எழுதுறது எல்லாமே என்னன்னு சொல்றீங்கன்னா இட்ஸ் சிஎஸ்எஸ் இண்டெக்ஸ் தான். எப்படி எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஸ்கிரிப்டுங்கிற டேக் யூஸ் பண்ண மாட்டோமோ, எதுக்காக இந்த இடத்துல HTML மட்டும் நம்ம ஸ்கிரிப்டுங்கிற டேக் யூஸ் பண்றோம், ஸ்டைலுங்கிற டேக் யூஸ் பண்றோம்னா பிகாஸ் இட்ஸ் HTML டாக்குமெண்ட். இதுதான் என்னோட HTML டேக் இருக்க போது, இதுதான் என்னோட பிளைன் டெக்ஸ்ட் இருக்க போது, இதுக்குள்ளதான் என்னோட CSS இருக்க போது, HTML ஜாவாஸ்கிரிப்ட் இருக்க போது. அப்ப என்னோட ப்ரௌசர்ஸ்க்கு வந்து நான் செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன யூஸ் பண்றோம், ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ஸ்கிரிப்டுங்கிற டேக்குள்ள கொண்டு வரோம், ஸ்டைல் எல்லாத்தையும் ஸ்டைலுங்கிற டேக்குள்ள கொண்டு வரும். ஓகே, அப்போ தனியா நீங்க ஒரு அதுக்குன்னு ஸ்பெசிபிக் ஃபைல்ஸ்குள்ள போகும்போது அந்த ஸ்கிரிப்டுங்கிற டேக் ஸ்டைலுங்கிற டேக் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ இதுல வந்து நான் ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுத போறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுத போறேன் அப்படின்னால நான் பாடிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி பாடிங்கிற டேக் என்ன பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு இதுல வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் 1200 px அப்படின்னு சொல்லிக்கலாம். pxங்கிறது பிக்சல்ஸ், ஒவ்வொரு டாட்டும் என்ன ப்ரௌசர்ல ஒவ்வொரு px. ஓகே, ஸோ இதுல இந்த ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக நான் இதுக்கு ஒரு பார்டர் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பார்டர் 2px. ஓகே, பார்டர் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சாலிட் லைட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு H1 ஹெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CSS இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி H1 ஹெட்டிங் இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தீம்குள்ள இருக்க CSS HTML வந்துருமா? வராது. நம்ம என்ன பண்ணணும், இதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு H1 டேக் மட்டும்தான் இருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்டர்னல் CSS இந்த இன்ட்ரோடார் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எங்கே இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மறுபடியும் அதே தான். நீங்கள் ஹெட் செக்ஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் பாடி செக்ஷன் கூட இன்க்ளூட் பண்ண முடியும். பட் CSS எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹெட் செக்ஷனை தான் இன்க்ளூட் பண்ணணும். ஸ்கிரிப்டை கூட நீங்கள் பேஸ்ட் ஆன் சினாரியோ என்ன பண்ணலாம், ஹெட்ல இன்க்ளூட் பண்ணலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் பாடியில் இன்க்ளூட் பண்ணலாம். பட் CSS எப்பவுமே எங்கே தான் இருக்கணும், ஹெட் செக்ஷன் தான் இருக்கணும். இந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த CSS ஃபைலை வந்து உங்களோட ப்ரௌசர் ரெகனைஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அதோட எலமெண்ட்ஸ் லோட் ஆகும்போது அந்தந்த எலமெண்ட்ஸ்ல அந்தந்த ஸ்டேட்ஸ் என்ன பண்ண முடியும், அதால அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல லோட் ஆயிட்டு அதுக்கப்புறம் CSS லோட் ஆகும்போது கலர்ஸ்லாம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், அப்ளை ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க ஒரு பெரிய பேஜஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா அந்த சேஞ்ச் பார்க்கலாம், அப்படி பிரேக் ஆகி அப்படி ஒன்னொன்னா சரியாயிட்டு வந்துட்டு இருக்கும். அதனால ஸ்டைல்ஸ் எப்பவுமே எங்க தான் இருக்கணும், ஹெட் செக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ எப்படி ஒரு CSS ஃபைல் இன்க்ளூட் பண்றது, link rel equal to style sheet href equal to the file path. ஓகே, ஸோ அது வரும்போது style.css எடுத்துட்டு வருது. பட் நம்மளோட ஃபைல் நேம் என்ன, theme.css. ஒன்ஸ் அகைன் the path may be a relative path or absolute path. எப்பவுமே என்ன பாத் தான் யூஸ் பண்ணணும், relative path தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாருங்க, இப்போ நான் அந்த இடத்துல ஒரு செலக்டர் எழுதிருக்கேன். இது என்ன செலக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எலமெண்ட் செலக்டர். நான் ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுதிருக்கிறேன். ஸோ எலமெண்ட் செலக்டர் அப்படின்னால தான் நான் அந்த இடத்துல என்ன நோட்டேஷனுமே நான் யூஸ் பண்ணல. இப்போ நான் ஒரு கிளாஸை வந்து செலக்டர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் ஒரு ஐடிக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், ஹேஷ் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் ஒரு அட்ரிபியூட்டுக்கு ஸ்டைல் எழுத போறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு உள்ளுக்குள்ள அட்ரிபியூட் நேம் வேணும், அந்த அட்ரிபியூட் நேம் கொடுத்துருப்பேன். பட் நான் ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுத போறேன் அப்படின்னால ஜஸ்ட் பாஸ் த எலமெண்ட் நேம், அந்த இடத்துல எந்த நோட்டேஷனுமே கிடையாது. ஓகே, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த theme.css நீங்க எங்க இன்க்ளூட் பண்றீங்களோ அந்த இடத்துல இந்த பாடிங்கிற எலமெண்ட்ல போயிட்டு இந்த ஸ்டைல்ஸ் போயிட்டு என்ன பண்ண போகுது, அப்ளை பண்ண போகுது. நம்ம இந்த இடத்துல என்ன செட் பண்ணியிருக்கோம், இது வந்து 1200 px சொல்லி கொடுத்துருக்கோம் அண்ட் ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து அலர்ட் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோமோ அது மாதிரி உங்களோட எலமெண்டோட ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆல்வேஸ் யூஸ் திஸ் பார்டர். என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பார்டர் போட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த எலமெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகுது, இந்த எலமெண்டோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க விஷுவலா தெரிஞ்சுக்க முடியும். எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த வேரியபிள் என்ன இருக்கு, அதுல என்ன பாஸ் ஆயிட்டு வந்து சொல்லிட்டு அலர்ட் போட்டு கன்சோல் டாட் லாக் போட்டு செக் பண்ணோம்ல, அது மாதிரி இந்த இடத்துல எலமெண்டோட ஸ்கோப் என்ன, இந்த எலமெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது, இதோட ஹைட் எப்படி இருக்கு, வித் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பார்டர் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ போயிட்டு நான் அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னு சொன்னா பாருங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு, வித் வந்து 1200 px எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான் 1200 px. ஓகேவா? பட் எங்க அலைனா இருக்கு எனக்கு
லெஃப்ட்ல அலைன் ஆயிருக்கு. எனக்கு இந்த இடத்துல சம் ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அடுத்தடுத்து நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, அது எப்படி ஆட் பண்றதுங்கிறத நான் சொல்றேன் ஒன் பை ஒன். ஸோ புரியுதா? ஓகே, ஸோ பாருங்க, இப்போ நீங்க கொடுத்ததுனால தான் இந்த பார்டர் கொடுத்ததுனால தான் உங்களால செட்டான சொல்ல முடியும் என்னோட எலிமெண்ட் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பார்டர் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணா உங்களால சொல்ல முடியுமா இந்த எலிமெண்டோட ஸ்கோப் என்ன, எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ ஆல்வேஸ் நீங்க பிகினிங்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, பார்டர் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க இந்த பார்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆக்சுவலி பார்டர்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வருது. இந்த 2px அப்படிங்கிறது இந்த பார்டரோட திக்னஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா. இது 1px அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப லைட்டா கிடைச்சிருக்கும். 2pxங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதே 3 சொல்லி கொடுத்தோம்னா பார்டரோட திக்னஸ் என்ன ஆயிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். இந்த இடத்துல சாலிட் அப்படிங்கிறது பார்டரோட ஸ்டைல். ஆக்சுவலி நான் டாட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா எனக்கு டாட் டாட்டா வரும். டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா எப்படி வரும், எனக்கு டேஷ் டேஷா வரும். சாலிட் சொல்லி கொடுத்ததுனால தான் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைனா என்ன ஆயிடுச்சு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன சொல்லிங்கன்னா பார்டர் கலர். நான் ரைட் கிளீன் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு ரவுண்டட் பார்டர் வேணும் அப்படின்னு சொன்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த இது அப்படியே இருக்கட்டும். என்ன பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இதே இன்டர்னல் சிஎஸ்எஸ் என்ன பண்ணுவோம், நம்ம அதே intro.html இல்லை ஏதோ சிஎஸ்எஸ்ல போயிட்டு என்ன டேக் யூஸ் பண்ணணும், ஸ்டைலுங்க டேக் ஓப்பன் பண்ணி ஸ்டைலுங்கிற டேக்கை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அந்த H1க்கு வந்து சம் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம், நான் H1 அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டையே நான் செலக்டாக எடுத்துக்கிறேன். உள்ளுக்குள்ள போயிட்டு பை டிஃபால்ட்டா அது பிளாக் கலர்ல வருது இல்லை. சப்போஸ் எனக்கு ஒரு ரெட் கலர்ல வேணும்னு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு ராயல் ப்ளூ கலர்ல வேணும்னு இருந்துச்சு அப்படின்னா நான் ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இந்த H1 இந்த டாக்குமெண்ட்ல எங்கெல்லாம் இருக்கோ அதோட டெக்ஸ்ட் கலர் எப்படி மாறிடும், எனக்கு ராயல் ப்ளூவா மாறிடும். ஓகே, ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் எத்தனை H1 இருக்கு நம்ம கிட்ட, ஒன்று தான் இருக்கு. ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா அது கலர் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ராயல் ப்ளூல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இதுமே நீங்க எவ்வளவு ஸ்டைல்ஸ்னாலும் உள்ள செமிகோலன் செப்பரேஷன் எழுதிக்கிற முடியும். எல்லா ஸ்டைல்ஸுமே இந்த எலமெண்ட் வந்து என்ன ஆக போகுது, உங்களுக்கு அப்படியே ஆக போகுது. ஓகே, ஸோ இது ஒரு இன்டர்னல் ஸ்டைல்ஸ். இதே இது இன்னொரு ஸ்டைல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் இன்லைன் ஸ்டைல். இன்லைன் ஸ்டைல்னா என்ன, ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃப் போயிட்டு ஹலோ ஆல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் எடுத்துருக்கேன். அந்த எலமெண்ட்லேயே போயிட்டு ஸ்டைலுங்கிற டேக் என்ன பண்ணுவோம், நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேமோ கோலன் இந்த வேல்யூ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண போறோம், கொடுத்துட்டு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள போயிட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரௌன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அந்த பேராகிராஃபோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகிட போகுது, ப்ரௌன் கலர்ல கிடைச்சிருக்கு. ஓகே, பேராகிராஃப் அப்படிங்கிறது இன்லைன் எலமெண்டா பிளாக் லெவல் எலமெண்டா, பேராகிராஃப் அப்படிங்கிறது இன்லைன் எலமெண்டா பிளாக் லெவல் எலமெண்டா, HTML பார்க்கும்போது பார்த்துருக்கோம். இன்லைன் லெவல் எலமெண்ட் பிளாக் லெவல் எலமெண்டா, இன்லைன் எலமெண்ட்டுக்கும் பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், பிளாக் லெவல் எலமெண்ட் ஸ்டார்ட் தி நியூ லைன் இல்ல. சோ அதுக்குன்னு சொல்லி ஒரு வித் ஹைட் எல்லாமே வச்சிருக்கோம். இன்லைன்னா சோ அது நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகாது. சோ அது ஒரே லைன்ல தான் இருக்கும். வெரி குட். ஏன் நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க, பேர் சொல்லலன்னா எப்படி இன்டர்வியூ போகும்போது சொல்லுவீங்க? பார்த்தோம்னா ஞாபகம் இருக்கா, அட்லீஸ்ட் பார்த்ததா ஞாபகம் இருக்கா, பிளாக் லெவல் எலமெண்ட்னா இன்லைன் எலமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இட் வில் ஸ்டார்ட் ஆன் அ ஃப்ரெஷ் நியூ லைன். ஓகே, இட் வில் டேக் த அவைலபிள் ஹரிசாண்டல் அவைலபிள் 100% வித், அது பேரண்டோட வித் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்களோ அதுக்குண்டான அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் பிளாக் லெவல் எலமெண்ட் ப்ரௌசருக்கு வரும்போது அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா சம் மார்ஜின்ஸ் டாப் மார்ஜின் இருக்கும், மார்ஜின் பாட்டம் வந்து செட் ஆகி தான் இருக்கும். பாருங்க, நம்ம H1 டேக் தான் கொடுத்தோம், மேலே ஏதாவது ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தோமா, இல்லை. பேராகிராஃப் கூட பாருங்க, மேலே ஏதாவது ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தோமா, இல்லை. பட் இது பை டிஃபால்ட்டாக வரும்போது இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட் பண்ணி தான் கொண்டே வருது. ஸோ இதுதான் பிளாக் லெவல் எலமெண்டோட ஸ்பெஷல். பாருங்க, நான் ஒரு பாடி டேக்ல நான் வித் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம 1200 செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த பேராகிராஃப் என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித் அப்படியே எடுத்துக்கிச்சு. பாடி டேக் உள்ளதான இந்த பேராகிராஃப் இருக்கு. அப்போ அதோட பேரண்டோட ஸ்கோப் அந்த வித் என்ன வித் இருக்கோ அந்த வித் அப்படியே என்ன பண்ணிக்கிச்சு, இந்த பாடி டேக். ஸோ ஹரிசாண்டல் அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித் அப்படியே என்ன பண்ணிக்கிறது, எடுத்துக்கணும். இப்போ நான் வித் செட் பண்ணல அப்படின்னா அந்த பேராகிராஃப் எங்க போயிடும், இந்த எண்ட் வரைக்கும் போயிடும். ஏன்னா வித் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டா உங்களோட டிவைஸ் வித் தான் அதை எடுத்துக்கணும், பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னா. பட் இதே இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா இட் ஓன்ட் ஸ்டார்ட் இன் ஃப்ரெஷ் நியூ லைன், அடுத்த நேரத்தில் தான் ஆயிட்டு இருக்கும், செட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ அதோட வித் எப்படி எடுத்துக்கணும்னா 100% வித் தான் எடுத்துக்கிறாரு.
அதுக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு என்ன வித் வேணுமோ அந்த வித்தை மட்டும் தான் எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ அது வரும்போதே ஏதாவது சம் மார்ஜின்ஸ் இல்லை பேடிங்ஸோட வருமானு சொல்லிட்டீங்கன்னா வராது. அதுதான் என்ன இன்னெல் எலமெண்ட் யூஸ் பண்றோம்ல, ஸ்பேனு, டெக்ஸ்ட் பாக்ஸு, இதெல்லாமே என்ன இன்னெல் எலமெண்ட். ஓகே, இந்த டிவ், பேராகிராஃப், இந்த ஹெட்டிங் டேக் இதெல்லாமே என்ன பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகே, ஸோ நான் காமிக்கிறேன் இந்த பாக்ஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்லைன் ஸ்டைல். ஓகே, அப்போ ஒரு சிஎஸ்எஸ் எப்படி கொண்டு வரலாம்? 3 ways கொண்டு வரலாம். விச் ஒன் இஸ் பெட்டர்னு நினைக்கிறீங்க? ஆல்வேஸ் யூஸ் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகே, அன்லஸ் நான் இந்த பேஜுக்குன்னு மட்டும் நான் ஒரு ஸ்டைல் எழுதுறேன், இந்த ஸ்டைல நான் வேற எங்கேயுமே யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னா நீங்க என்ன எழுதிக்கலாம்? இன்லைன் இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து எழுதிக்கலாம். ஓகே, அதர் தென் தட் என்னோட சிஎஸ்எஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நான் அந்த அந்த ஸ்டைல்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட் பேஜஸ்ல நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க எப்பவுமே என்னதான் யூஸ் பண்ணணும்? எக்ஸ்டர்னல் சிஎஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் ரொம்ப ரேரா தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொரு பேராகிராஃபும் போயிட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, எழுதிட்டு இருக்க கூடாது. எப்போ இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணணும். அதோட சினாரியோ என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்ன தான் யூஸ் பண்ணணும்? எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சிஎஸ்எஸ் ஓட செலக்டார்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, சிஎஸ்எஸ்ல எதெல்லாம் செலக்டார்ஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஓகே இதில் கனெக்ட் பண்ணி கரெக்டாக தெரியுதா? சரி, ஸோ சிஎஸ்எஸ் செலக்டார் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அஸ் எலமெண்டா யூஸ் பண்ணணும். அஸ் எலமெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கிடையாது, எந்த நோட்டேஷன்ஸுமே கிடையாது. டைரக்டா என்ன எலமெண்டோ அந்த எலமெண்ட் நேம். ஹெட்டிங் H1 டேக்னா என்ன ஹெட்டிங், பேராகிராஃப் டேக்னா என்ன போட போறீங்க பி, டிவ் டேக்னா என்ன போட போறீங்க டிவ், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா இன்புட். ஓகேவா, ஸோ என்ன எலமெண்டோ அந்த எலமெண்ட் நேம் என்ன பண்ணிக்கிற போறீங்க, ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற போறீங்க. அதே ஒரு கிளாஸுக்கு ஸ்டைல் எழுதுதுன்னா எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ண போறோம்? டாட் நோட்டேஷன். ஓகே, ஸோ டாட் த கிளாஸ் நேம், என்ன கிளாஸ் நேம் அந்த கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்பேசஸ்லாம் இருக்கக்கூடாது. மோர் தென் 1 வேர்ட் போகுது அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் என்ன கேஸ் யூஸ் பண்ணுவோம்? கேமில் கேஸ். சிஎஸ்எஸ்ல என்ன யூஸ் பண்ணணும்? கெபாப் கேஸ். ஓகே, பாருங்க பிளாக் போஸ்ட் அப்படிங்கிறத பிளாக் ஐஃபன் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டாட் நோட்டேஷன் வச்சீங்கன்னா மீனிங் என்ன? கிளாஸஸ். ஓகே, நம்ம அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு ஃப்ரீக்வெண்டா என்ன செலக்டார் யூஸ் பண்ணுவோம்? அஸ் எலமெண்டா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறீங்கன்னா அஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்டைல் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ங்கிற ஆட்ரிபியூட் வழியா இந்த கிளாஸ் நேம் ஒன்றுக்குள்ள என்ன பண்ணிக்க முடியும், உங்களால பாஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க, இந்த கிளாஸ் ஈக்குவல் டு பிளாக் ஐஃபன் போஸ்ட் அப்படிங்கிறத நான் H1 டேக்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கிளாஸ் ஈக்குவல் டு பிளாக் ஐஃபன் போஸ்ட் அப்படிங்கிற நான் பேராகிராஃப் டேக்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன், டிவ்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கிளாஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து இட்ஸ் குளோபல் ஆட்ரிபியூட். நீங்க எந்த எலமெண்ட்லாம் இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நான் ஒரு எலமெண்ட் ஸ்டைல் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்க என்ற ஒரு H1 டேக் இருக்கு, பேராகிராஃப் இருக்கு, டிவ் இருக்கு. நான் ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா அந்த எலமெண்டோட கலர் மட்டும் தான் எனக்கு ரெட் கலரா மாறி இருக்கு. பட் நான் நினைக்கிறேன் இந்த H1, இந்த பேராகிராஃப், இந்த டிவ் மூணுமே வந்து நான் ரெட் கலர்ல மாத்தணும் அப்படின்னா நான் மூணுக்கும் போய் ஸ்டைல் எழுதிருக்க வேண்டாம். H1 டிவ் பேராகிராஃப் சொல்லிட்டு ஸ்டைல் எழுதிருக்க வேண்டாம். ஒரு கிளாஸ் எழுதிட்டு அதே கிளாஸ் 3 எலமெண்ட்ல என்ன பண்ணிட முடியும், என்னால கால் பண்ணிட முடியும். ஓகே, அப்பவுமே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு செலக்டார் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் யூனிவர்சல். யூனிவர்சல் அப்படிங்கிற நோட்டேஷன் என்ன யூஸ் பண்றோம்? ஸ்டார். ஸோ கல்வி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா எலமெண்ட்லையும் போயிட்டு இப்படி ஒரு ஸ்டைல் என்ன பண்ணிடும், அப்ளை பண்ணிடும். ஸோ இது பர்டிகுலர் எலமெண்ட்ல மட்டும் இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது, இது எங்கெல்லாம் கிளாஸ் ஈக்குவல் டு த கிளாஸ் நேம் சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்ல மட்டும் இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண போது, அது ஹெட்டிங் டேக்கா இருந்தாலும் சரி, எதுவும் எந்த எலமெண்டா இருந்தாலும் சரி. பட் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் யூனிவர்சல். அப்படின்னா மீனிங் என்ன? எல்லா எலமெண்ட்ஸ்லயும் போயிட்டு இந்த ஸ்டைல்ஸ் என்ன பண்ணிடும், அப்ளை பண்ணிடும். எனக்கு எல்லா எலமெண்ட்டுமே மேல கொஞ்சம் ஸ்பேஸோட தான் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதை போய் நீங்க யூனிவர்சல்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸோட தான் எல்லா எலமெண்ட்டுமே வரும். பட் இது ரொம்ப ரேரா தான் என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேற எப்படி என்ன செலக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஐடி. எப்படி ஒரு கிளாஸ் எழுதணும், என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணணும்? டாட் நோட்டேஷன். அது மாதிரி ஒரு ஐடிக்கு அசோசியேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு எலமெண்ட்ல போயிட்டு நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றோம்? ஹேஷ் ஃபாலோட் பை த ஐடி நேம்.
ஓகேவா? ஸோ ஐடி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி வந்து எந்த எலமெண்ட்ல வந்து அசோசியேட் ஆயிருக்கோ அந்த எலமெண்ட்ல மட்டும் இந்த ஸ்டைல்ஸ் போயிட்டு என்ன ஆக போகுது, அப்படியே ஆகும். ஓகேவா? பட் ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு ஐடிங்கிறது எத்தனை இருக்கும்? ஒண்ணுதான் இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஒரு எலமெண்ட்டுக்கு போயிட்டு நான் ஒரு ஐடி ஹேஷ் போட்டு அந்த ஐடி போட்டு ஸ்டேட்ஸ் எழுதுறதுக்கு ஏதோ நான் டைரக்டா போயிட்டு இன்லைன் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிடலாம், எழுதிருப்பேன். அப்ப ஏன் இந்த இடத்துல ஐடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அப்போ செலக்டர் ஐடியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றோம்? ஹேஷ் நோட்டேஷன். ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு எப்படி ஸ்டைல்ஸ் எழுதுறது அப்படின்னா, இப்போ ஒரு பட்டன் வந்து டிசபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டிசபிள் பட்டனுக்கு போயிட்டு நான் ஒரு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பேக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள என்ன ஆட்ரிபியூட் நேமோ அந்த ஆட்ரிபியூட் நேம் என்ன பண்ணிட போறோம், சேவ் பண்ணிட போறோம். அப்ப இந்த ஆட்ரிபியூட் எந்த எலமெண்ட்ஸ்லாம் அசோசியேட் ஆயிருக்கோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த ஸ்டைல்ஸ் போயிட்டு என்ன ஆயிடும், அப்படியே என்னென்ன செலக்டர்ஸ்லாம் பார்த்தோம். as a element செலக்டர் எப்படி நான் யூஸ் பண்ணலாம், as a element, as a class, as a universal, as a id, as a attribute. ஓகேவா? ரைட். சரி பாருங்க, எப்படி செலக்டர் யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். சப்போஸ் எனக்கு என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் வந்து நிறைய டிவ்லையும் இருக்கு, நிறைய பேராகிராஃப்லையும் இருக்கு. பட் எனக்கு அந்த பேராகிராஃப்ல அசோசியேட் இருக்கிற கிளாஸஸ்ல மட்டும் நான் ஒரு ஸ்டைல்ஸ் என்ன பண்ண நினைக்கிறேன், அப்ளை பண்ண நினைக்கிறேன். இப்போ சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் எழுதிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நிறைய டிவ்லையும் இருக்கு, நிறைய பேராகிராஃப்லையும் இருக்கு. பட் எனக்கு பேராகிராஃப்ல எந்தெந்த எலமெண்ட்லாம் கிளாஸ் ஈக்குவல் டு சென்டர்னு சொல்லிட்டு இருக்கோ அதுல மட்டும் என்ன பண்ணணும், சம் ஸ்டைல்ஸ் நான் அப்ளை பண்ணணும். டிவ்ல இருக்கிற சென்டர் கிளாஸ்ல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி செலக்டர்ஸ் எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ என்ன எலமெண்ட், பேராகிராஃப், அதனால நான் பின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த பேராகிராஃப்ல அசோசியேட் இருக்கிற கிளாஸ், கிளாஸோட நோட்டேஷன் சிஎஸ்எஸ்ல என்ன யூஸ் பண்றோம், டாட். அதனால பி டாட் த கிளாஸ் நேம் சொல்லி கொடுத்துட்டு சம் ஸ்டைல்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டைல்ஸ் இந்த டாக்குமெண்ட்ல எங்கெல்லாம் பேராகிராஃப் இருக்கோ அந்த பேராகிராஃப்ல எங்கெல்லாம் கிளாஸ் ஈக்குவல் டு சென்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அட்டாச் ஆயிருக்கோ அதுல மட்டும்தான் அந்த ஸ்டைல்ஸ் போயிட்டு என்ன பண்ணும், அப்ளை பண்ணும். டிவ்ல இருக்கிற சென்டர்ங்கிற கிளாஸ்ல போயிட்டு என்ன பண்ணாது, ஸ்டைல்ஸை அப்ளை பண்ணாது. புரியுதா? எப்படி ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ல இதே தான் ஐடி, இந்த எலமெண்ட் போட்டதுக்கு பதிலாக நீங்க பின்னு சொல்லி போட்டதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், ஹேஷ் போட்டு ஐடி போட்டுக்கலாம். ஐடிங்கிறது ஒன்று தானே இருக்க போகுது, அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரே எலமெண்ட்ல வந்து எப்படி மோர் தென் ஒன் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றது, ஒரு மோர் தென் ஒன் கிளாஸஸ் அட்டாச் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த எலமெண்ட் வாட்ஸ் த ஆட்ரிபியூட், கிளாஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு இந்த கிளாஸ் நேமை செப்பரேட் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சென்டருங்கிறது ஒரு கிளாஸ், லார்ஜ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். அப்போ சென்டர் கிளாஸ்ல இருக்க ஸ்டைல்ஸ் இந்த இடத்துல அப்படியே ஆகும், லார்ஜ் அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்க ஸ்டைல்ஸ் இந்த இடத்துல என்ன ஆகும், அப்படியே ஆகும். இதுதான் நம்ம கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ இந்த ரெண்டு கிளாஸஸ்ல எழுதியிருக்க ஸ்டைல்ஸும் இந்த ஒரு எலமெண்ட்ல என்ன ஆகும் போகுது, கேஸ்கேட் ஆகி அட்டாச் ஆகும். புரியுதா? அப்போ எப்படி ஒரே எலமெண்ட்ல மோர் தென் ஒன் கிளாஸஸை கால் பண்றதுன்னு சொல்லிட்டு எப்படி செப்பரேஷன் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்பேஸ், ஸ்பேஸ் செப்பரேஷன். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ற கிளாஸ் நேம் வந்து ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க நீங்க ஸ்பேஸோட கொடுத்தீங்க அப்படின்னா இது பாக்குறதுக்கு என்ன மாதிரி மீனிங் ஆயிடும், ரெண்டு கிளாஸை நீங்க கால் பண்ற மாதிரி மீனிங் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வி நோ தட் எப்படி ஒரு யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸ்டார் போட்டு கழிப்பு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு என்ன ஸ்டைல்ஸ் இருந்தீங்களோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லா எலமெண்ட்டும் போயிட்டு என்ன ஆக போகுது, அப்படியே ஆக போகுது. ஓகே, ஸோ செலக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, எப்படி அதை எலமெண்ட்ல கால் பண்றது, ஒரே எலமெண்ட்ல எப்படி மோர் தென் ஒன் கிளாஸஸ் கால் பண்றது, புரியுதா? ரைட். நெக்ஸ்ட், எப்படி என்கிட்ட ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கு, இந்த ஸ்டைல்ஸ்ல வந்து நான் வந்து மல்டிபிள் செலக்டர்ஸ் வந்து குரூப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்டைல்ல வந்து நான் மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ்ல போயிட்டு நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த ஸ்டைல்ஸ் எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, கமா செப்பரேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க செலக்டர். இப்போ ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல நீங்க எங்க H1 டேக், H2 டேக், பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்டைல்ஸ் வந்து என்ன ஆயிடும் உங்களுக்கு, அப்ளை. இதே தான் கிளாஸஸ். இந்த செலக்டர் வந்து எலமெண்ட் அப்படின்னால நான் எந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணல. அதே நான் மோர் தென் ஒன் கிளாஸஸ்க்கு சேம் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க டாட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து இட் won't மேக் சென்ஸ். மோர் தென் ஒன் கிளாஸஸ்க்கு நான் ஒரே ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு ஒரே கிளாஸே எழுதி அதே கால் பண்ணிடலாம்ல, எதுக்கு வேற வேற நேம்ல நான் எழுதிட்டு இருக்கணும். ஓகே, பட் இது எதுக்கு மட்டும்தான் சூட்டபுளா இருக்கும், எலமெண்ட்ஸ் மட்டும் தான். நான் ஒரே ஸ்டைல் மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நான் போய் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக
என்ன பண்ணிட முடியும், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல செலக்டர்ஸ் குரூப் பண்ணிட முடியும் கமா செப்பரேஷன். புரியுதா? அப்ப இந்த டாக்குமெண்ட்ல இந்த 3 எலிமெண்ட்ஸ்க்குமே இந்த ஸ்டைல்ஸ் வந்து என்ன ஆக போகுது, அப்படியே ஆகும். ஓகே, ஸோ ஹியர் வி கம்ஸ் த கேஸ்கேடிங் ஆர்டர். ஸோ நம்ம கிட்ட இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு? ஆக்சுவலி 3 டைப்ஸ். என்னெல்லாம் இருக்கு? எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் இருக்கு, இன்டர்னல் ஸ்டைல்ஸ் இருக்கு, இன்லைன் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இது போக ப்ரௌசரை சம் டிஃபால்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சம் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணுது. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேராகிராஃப்னு ஒரு டேக் கொடுக்கும்போது ஓகே ப்ரௌசர் என்ன பண்ணுது டிஃபால்ட்டா ஸ்டைல் காணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரௌசர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆட் பண்ணிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ப்ரௌசரை ஆட் பண்ற ஸ்பேஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கு, இல்ல ப்ரௌசர் ஆட் பண்ற ஸ்பேஸே எனக்கு வேண்டாம், நான் சொல்ற ரேஞ்சஸ் வந்து நான் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம்னா அதையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஓவர்ரைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆல்ரெடி பார்த்தோம். பாக்ஸ் மாடல் HTML பார்க்கலையா? பார்த்தோமா பார்க்கலையா? பாக்ஸ் மாடல் பார்க்கலையா? பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரி, காமிக்கிறேன். ஸோ நான் எந்த எலமெண்ட்டோட அந்த பாக்ஸ் மாடல் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த எலமெண்ட் மேலே வச்சு என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் அந்த பேராகிராஃபோட பாக்ஸ் மாடல் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த பேராகிராஃப் டேக் மேலே வச்சுட்டு என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டா என்ன வரும், இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நீங்க என்ன பேராகிராஃப் ஸ்டைல் பண்ணிருக்கீங்களோ நீங்க எழுதின ஸ்டைல்ஸ் இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த ஸ்டைல் தான் நம்ம எழுதியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பி டேக் போட்டு சம் ஸ்டைல்ஸ் இருக்கு. இந்த ஸ்டைல்ஸ் நம்ம எழுதணுமா? எழுதல. இது என்ன, இது எதோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட். யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா யூசர் ஏஜென்ட்ங்கிறது ப்ரௌசரா அப்ளை பண்ற ஸ்டைல் ஷீட். இந்த ப்ரௌசரா அப்ளை பண்ற ஸ்டைல் ஷீட் வந்து ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இதே ரேஞ்ச் தான் எல்லா ப்ரௌசரும் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா செட்டானா சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இந்த 2 ஸ்டைல்ஸும் சேர்ந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாடல் இருக்கும். ஓகேவா? சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இந்த இடத்துல நீங்க இதை கிளிக் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர், இது என்னன்னு சொல்றீங்கன்னா அந்த கண்டென்ட் ஏரியா. ஓகேவா? இந்த எலமெண்ட்ஸோட கண்டென்ட் ஏரியா என்ன, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது. அந்த கண்டென்ட் ஏரியாவுக்கு சுத்தி வெளியில இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு சொல்றீங்கன்னா இட்ஸ் பேடிங். அப்ப இந்த கண்டென்ட்டை சுத்தி எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வழியா அச்சீவ் பண்ணிக்கிற போறோம், பேடிங் வழியா அச்சீவ் பண்ணிக்கிற போறோம். நீங்க பாருங்க, இப்ப கண்டென்ட் சுத்தி எனக்கு ஸ்பேஸே கிடையாது. கரெக்டா? கண்டென்ட் சுத்தி ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணணும், பேடிங் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இங்கே எனக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணுங்கிறத இங்கே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த ரேஞ்ச் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா இதை போய் நீங்க ஸ்டைல் ஷீட் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா லாஸ்ட்ல இருக்க ஸ்டைல்ல போயிட்டு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி போய் கர்சரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு டேபை கிளிக் பண்ணுங்க. டேப் இருக்கு பார்த்தீங்களா, டேப் கீ, அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்த டேபுக்கு வந்துடும். இந்த இடத்துல ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம். இப்போ எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு டாப்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா பேடிங் டாப். ஓகே, இந்த கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர், இது என்ன பேடிங் டாப், இது பேடிங் ரைட், பேடிங் பாட்டம், பேடிங் லெஃப்ட். ஓகே, எனக்கு டாப்ல மட்டும் சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சேன் அப்படின்னா வாட் இஸ் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, பேடிங் டாப். அப்போ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு பேடிங் டாப் அப்படிங்கிற இந்த கீழே போயிட்டு நான் ஒரு வேல்யூ என்ன பண்ணிட போறேன், செட் பண்ணிட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10px அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்கு மேல மட்டும் என்ன கிடைச்சது, எனக்கு ஸ்பேஸ் கிடைச்சது. ஓகேவா? இது அப்படியே நீங்க அப்பாரோ ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்களா போட்டு நம்பரை மாத்திட்டு இருக்க வேண்டாம். அப்பாரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டவுன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் பார்க்குறேன் ஓகே இந்த ஸ்பேஸ் எனக்கு கரெக்டாக இருக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், நான் விட்டுறலாம். இதே எனக்கு பாட்டம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன், என்ன யூஸ் பண்ணுவீங்க, பேடிங் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் போயிடும். ஓகே, ஸோ இதுலேயும் போயிட்டு ஓகே எனக்கு 10 to 20px கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன், நான் 20px கொடுத்துட்டேன். பாருங்க, கண்டென்ட்டுக்கு டாப்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், கண்டென்ட்டுக்கு பாட்டம்ல பண்ணிருக்கோம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நான் நினைக்கிறேன் இந்த டெக்ஸ்ட் ஏன் ரொம்ப லெஃப்ட் கார்னர்ல ஸ்டார்ட் ஆகுது, அந்த டெக்ஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்றேன். அப்ப என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க, பேடிங் லெஃப்ட். ஓகே, ப்ளூக்குள்ள போயிட்டு நான் ஒரு 10px அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இது மாதிரி பேடிங் ரைட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வேணா கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாக்ஸ் மாடல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பாக்ஸ் மாடல். பாருங்க, நம்ம இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்தனோ அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஸோ பேடிங் ரைட் நம்ம கொடுக்கவே இல்லை, அது மட்டும் தான், அதனால தான் அது எம்டியா இருக்கு.
அப்போ கண்டென்ட்டை சுற்றி இருக்கிற ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பேடிங்க்கு மேலே ஒரு லேயர் இருக்கு, அதான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பார்டர். ஓகேவா, இந்த பேடிங்க்கு மேலே பேடிங்க்கு அவுட் சைடில் இருக்கிறதா என்ன, இந்த பார்டர். நம்ம இந்த இடத்துல பார்டர் எதுவுமே கொடுக்கல. சப்போஸ் இந்த இடத்துல பார்டர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ பார்டர் 2px சாலிட் கலர் கொடுக்கணும்ல, இல்லைன்னா பை டிஃபால்ட் என்ன கலர் எடுத்துக்கணும், பிளாக் எடுத்துக்கணும். தெரியுதா, ஒரு கலர் தெரியுதா? சரி, அதுவே இருக்கட்டும். ஸோ பிளாக் கலர் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த பேடிங்க்கு அவுட் சைடில் இருக்கிறதா என்ன, பார்டர். இந்த பார்டருக்கு அவுட் சைடில் இருக்கிறதா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா மார்ஜின். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த எலமெண்ட்டுக்கு அவுட் சைட்ல சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னா மார்ஜின். ஓகே, ஸோ கண்டென்ட்டை சுற்றி சம் ஸ்பேஸ் வேணும்னா என்ன, பேடிங். பேடிங்க்கு அவுட்டர்ல இருக்கிறது தான் என்ன, பார்டர். ஆக்சுவலி அங்கிருந்து தான் உங்களோட எலமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருந்தா நம்மளோட எலமெண்ட் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அந்த எலமெண்ட்டை சுற்றி எனக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னா அதை நம்ம எதுலையே எடுத்துக்கிட்டு போறோம், மார்ஜின். பாருங்க, இந்த பேராகிராஃப் வரும்போதே பை டிஃபால்ட்டா இந்த ப்ரௌசரை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எனக்கு செட் பண்ணியிருக்கு. என்ன செட் பண்ணியிருக்கு, மார்ஜின் டாப் 20pxும் மார்ஜின் பாட்டம் 20px என்ன பண்ணியிருக்காது, செட் பண்ணியிருக்கு. அதனால அந்த ஸ்பேஸ் நீங்க பாத்தீங்க தெரியுது, வேற ஒரு கலர்ல காமிக்குது பார்த்தீங்களா, என்ன கலர் இருக்கோ அதே கலர் மேல காமிக்கும். தெரியுதா? ஸோ இது நம்ம கொடுத்தோமா, இந்த ஸ்பேஸை கொடுக்கல. என்ன யார் எடுத்துட்டு வந்தாங்க, டிஃபால்ட்டா அந்த யூசர் ஏஜென்ட்டே எடுத்துட்டு வந்தது. ஸோ இதுதான் பிளாக் லெவல் எலமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. எல்லா பிளாக் லெவல் மேலுமே இது இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரு எலமெண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். ஓகே, ஈவன் இந்த H1 டேக் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இது போய் நான் கர்சரை ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா பாருங்க, இந்த H1 பார்டர் தாண்டி எனக்கு டாப்ல ஒரு 26.800 pxும் பாட்டம்ல ஒரு 26.800 pxும் ஸ்பேஸ் என்ன பண்ணிட்டாங்க, புரியுதா? ஓகே, அப்ப பேடிங்னா என்ன, மார்ஜின் என்ன சொல்லிட்டு புரியுதா? ரைட். இப்போ எதுக்கு இதை பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளவு ஸ்டைல்ஸ் ஒரு எலமெண்ட்ல வந்து அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி 4 ஸ்டைல்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிட்டு இருக்கு ஜென்ரலாகவே. ஒன்று என்ன, ப்ரௌசரா டிஃபால்ட்டா கொடுக்குற ஒரு ஸ்டைல்ஸ். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இன்லைன் ஸ்டைல் எழுதலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் எழுதலாம், இன்டர்னல் ஸ்டைல்ஸ் எழுதலாம். ஓகே, இப்போ நான் ஒரே எலமெண்ட்லயே ஒரே ஸ்டைலே நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா எது வந்து எனக்கு ஓவர் ரைட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா? இப்போ நான் ப்ரௌசரே எனக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுது, அதே ஸ்டைல நான் இன்டர்னல் ஸ்டைல் வழியாகவும் நான் வந்து என்ன பண்றேன்னா அதே ஸ்டைல் ப்ராப்பர்ட்டில வேற ஒரு வேல்யூ நான் அப்ளை பண்றேன். அதே எலமெண்ட்ல எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வழியாகவும் நான் வேற ஒரு ஸ்டைல் என்ன பண்றேன், அதே ப்ராப்பர்ட்டில வேற ஒரு ஸ்டைல் வேல்யூ என்ன பண்றேன், அப்ளை பண்றேன். ஐடி வழியா பண்றேன். நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம், கிளாஸ் வழியா பண்றோம். அப்புறம் ஐடி இன்லைன் வழியா பண்றோம்னு சொல்லி வச்சுக்கோங்க. எது வந்து எனக்கு ஓவர் ரைட் ஆகும், விச் இஸ் த டாப் மோஸ்ட் ஒன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க வேற ஒரு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாம் சேர்ந்து ஒரு வெர்ச்சுவல் ஸ்டைல் உங்களுக்கு என்ன பண்ணும், கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது ப்ராப்ளம் கிடையாது. பட் எல்லா வே ஆஃப் ஸ்டைல்ஸுமே ஒரே ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிலேயே வேற வேற வேல்யூ நீங்க சேவ் பண்றீங்கன்னா எந்த வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகும் அப்படிங்கிறத பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதான் அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த ப்ரௌசரா வந்து சம் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டைல்ஸை நீங்க எது வழியா ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எதர் இன்டர்னல் சிஎஸ்எஸோ இல்லாட்டி எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸோ கிளாஸஸ் வச்சு ஓவர் ரைட் பண்ணலாம். அப்போ ப்ரௌசரை ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல்ஸை அதுக்கு அடுத்து ஓவர் ரைட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிற முடியும், கிளாஸ் வழியா உங்களால ஓவர் ரைட் பண்ணிக்கிற முடியும். இந்த கிளாஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டைல்ஸை நீங்க ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வழியா ஓவர் ரைட் பண்ணலாம், ஐடி வழியா ஓவர் ரைட். இதுக்கு தான் ஐடியோட பர்பஸ் ஆக்சுவலி. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்ல வந்து ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறேன், அந்த கிளாஸ்ல என்கிட்ட ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கு. அந்த ஸ்டைல்ஸ் வந்து மற்ற எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே காமனா இருக்கட்டும். பட் ஒரு எலமெண்ட்ல மட்டும் நான் போயிட்டு என்ன பண்ண நினைக்கிறேன், சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி செட் பண்ணி அந்த ஐடியில போயிட்டு அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ மாத்தணும் அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எது வந்து ஓவர் ரைட் பண்ணிடும், ஐடி வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். புரியுதா? ப்ரௌசர் டிஃபால்ட் இருக்கிறத எது வழியா ஓவர் ரைட் பண்றோம், கிளாஸ் அண்ட் மற்ற ஆட்ரிபியூட் செலக்டர் சொல்லியா நம்ம இந்த இடத்துல ஓவர் ரைட் பண்றோம். அதை ஓவர் ரைட் பண்ணோம்னா என்ன யூஸ் பண்றோம், ஐடி. வேணா பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுலயே இந்த பேராகிராஃப் நான் இன்லைன் ஸ்டைல் எடுத்துடுறேன். ஒரு டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள கண்டென்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கிளாஸுக்கு என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம், டாட் நோட்டேஷன். ஸோ இதுக்குள்ள போயிட்டு டாட் வச்சுட்டு சம்திங் ஏதோ ஒன்று டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுக்குள்ள போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் கிரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டையுமே என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா கிளாஸ் ஈக்குவல் டு டெஸ்ட், இங்கே என்ன கொடுக்க முடியும்,
கிளாஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். இப்போ ரெண்டுலுமே எனக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் கலர் கிடைச்சிட போகுது, கிரீன் கலர் கிடைச்சிட போகுது. ஸோ போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுலுமே என்ன கிடைச்சிருச்சு, எனக்கு கிரீன் கலர் கிடைச்சிருச்சு. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டைல் வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டைல்ஸோட பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீனாக தான் இருக்கணும், அது எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த பேராகிராஃப்ல நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் இதில் நான் இன்னொரு கலர் டெக்ஸ்டோட கலர் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டுனா கலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்டோட கலர் வந்து ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அப்போ என்ன நடக்க போகுது, பேக்ரவுண்ட் கிரீன்ல ரெட் கலர்ல கிடைக்க போகுது. ஓகேவா, ரைட். எனக்கு இதெல்லாமே ஓகே தான். பட் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற இந்த டெஸ்டிங்கர் ப்ராப்பர்ட்டி ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் இந்த பேராகிராஃப் என்ன பண்ண நினைக்கிறேன், சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். அப்போ இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஐடி ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் P1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஐடிக்கு என்ன எழுத போகிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்டைல் எழுதும். எப்படி ஐடி ஸ்டைல் எழுதுவோம், P1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன கொடுத்துக்கிறேன், எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் இதுலயும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கு, இதுலயும் என்ன இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. இப்போ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு போக போகுது, ஐடிக்கு தான் போகுது. நான் போய் செக் பண்ண அப்படின்னா மேல உள்ளது கிரீனா தான் இருக்கு. பட் இது எனக்கு எது ஓவர் பண்ணிடுச்சு, லைட் கிரீன் ஓவர் பண்ணிச்சு. இது நீங்க ரெண்டாவதுனால தான் ஓவர் ஆயிடுச்சா, இதை எடுத்துட்டு நான் இதுக்கு மேல கொடுத்தேன் அப்படின்னா இப்பவும் ஓவர் ஆகுமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஓவர் ஆகுமா ஆகாதா, டெஃபினட்டா ஆகும். ஏன்னா அந்த ஆர்டர் மேட்டர் கிடையாது, கிளாஸா ஐடியா அப்படிங்கிறது தான் என்ன. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, ப்ரௌசர் செலக்டர். ப்ரௌசரோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எதை வச்சு ஓவர்ரைட் பண்ண முடியும், கிளாஸ் எதை வச்சு ஓவர்ரைட் பண்ண முடியும், ஐடி. இப்போ அடுத்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியா போயிட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா இன்லைன் ஸ்டைல் வழியா கூட என்னால் எல்லாத்தையும் ஓவர்ரைட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, மறுபடியும் இன்லைன் ஸ்டைலில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு லைட் கிரீன் கொடுத்துருந்தோமா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மூணுலையுமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. எது வந்து நம்மளுக்கு அப்ளை ஆக போகுது, inline streams. So the highest top priority goes to your inline streams. அப்போ நீங்க உங்களோட ஸ்டைல்ஸ்ல எங்க என்ன எழுதியிருந்தாலும் சரி அதை ஓவர்ரைட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்து இந்த மாதிரியான சினாரியோல தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும், இன்லைன் ஸ்டைலை யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து இதுல கொஞ்சம் செட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு, அது எல்லாமே எனக்கு வேணும். இதுலயும் கொஞ்சம் செட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு, எல்லாம் வேணும். பட் இதுல இருக்கிற ஒரு ஸ்டைல மட்டும் நான் வந்து டிஃப்ரெண்டா இந்த எலமெண்ட் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்லைன் ஸ்டைலில் போயிட்டு நிறைய ஸ்டைல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ the highest priority goes to inline streams. ஸோ இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா cascading and specificity அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் வரும்போதே ஒரு டிஃபால்ட் ஸ்டைல் அதை ஓவர்ரைட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் இல்லை ஆட்ரிபியூட் வச்சு அதை ஓவர்ரைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, ஐடி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம், ஐடி யூஸ் பண்ணுவோம். ஐடியிலேயே எனக்கு ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கு, அதே நான் அந்த எலமெண்ட்ல இன்னொரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணிக்கணும், இன்லைன் ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நிறைய CSS ஸ்டைல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா, ஸோ சின்ன ஒர்க் இருக்கு, அதனால இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல மற்றபடி என்ன பார்ப்போம். ஸோ நீங்க என்ன பார்த்துருக்கிறோம், CSS செலக்டார்ஸும் இந்த ஸ்பெசிஃபிசிட்டி ஆர்டர் என்ன அப்படிங்கிறதையும் கேஸ்கேடிங் ஆர்டர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட். ஓகே, சரி, இனிமே நீ நாளைக்கு கண்டினியூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.